ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்ச மைதா மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட்டர் 100 மில்லி அளவு உருகி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன், அதாவது 100 மில்லி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சதை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் சேர்த்துருக்கேன். அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷத்துக்கு கேக் பேக் பண்ணணும். இப்போ கேக் பேக் பண்ணி எடுத்தாச்சு. கேக் நல்லா ஆற விடணும். இப்போ நமக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.